இனிய இதயங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். யாழ்ப்பாண பிரதேச செயலகர் பிரிவில் உள்ள அதிகாரி என்ற கிராம டேவிட் என்ற தம்பி தான் செய்தவர். அவர் ஒரு கடை ஒன்று வச்சுக்கிறார். அந்த டேவிட் குடும்பம் நல்லா இருக்கணும். ஓ மற்ற இடங்கள்ல மற்ற தங்கட கூட நாளை தட்டி போடு, மண் தட்டி போடுங்க போடும். சரி வா குட்டியம்மாக செப்டு இல்லையம்மா, சின்ன செப்டு பிள்ளைய தூக்குங்க. இப்ப சுட்டுறீங்க இரவு சுட்டு எடுத்து ஒழிச்சு வச்சிடறேன். நான் சாப்பிட்ற பங்கு எடுத்து ஒழிச்சு வச்சிடறேன். சொல்லுங்கம்மா, இது நீங்க பொறுக்கி என்னம்மா செய்யற? நீங்கள் நான் இதை பொறுக்கி சேர்த்து வச்சா ஒரு போட்ட 10 ரூபா அப்படி அனுப்பினான், 5 ரூபா அப்படி அனுப்பினான் கொடுத்தா பிள்ளைகளுக்கு என்ன செய்யறவங்க வாங்கி அவங்க என்ன செய்யறவங்களோ தெரியல கொண்டு இந்த வீட்டை வந்து எடுப்பாங்க. ஓ இந்த சரி சொல்லுங்க. பழைய பித்தளை இரும்பாண்டு கூப்பிடுவாங்க. நான் இதை பொறுக்கி வச்சா அவங்கள்ட்ட கொடுத்தா காசு தருவாங்க. உண்டு 10 ரூபா அப்படி பொறுக்கி நீங்க கொடுக்குறீங்க? கொடுத்தா தருவாங்க. ஓ இதே பொறுக்கி வித்து என்ன செய்யற நீங்கள்? நான் ரிங்ஸோ சன்போ அது பிள்ளைகளை வாங்குவேன். சரி ஓகே. குட்டி பாருங்க சுட்டு வாளிக்க வச்சிருக்கணும். எப்ப சுட்டுறீங்க? இரவு சுட்டு எடுத்து ஒழிச்சு வச்சிடறேன். நான் சாப்பிட்ற பங்கு எடுத்து ஒழிச்சு வச்சது வைக்க கொடுக்கணும். இப்படித்தான் சில நேரம் செய்தா காலம் ஒழிச்சு வச்சுட்டு விடிய உடம்பு எடுத்து கொடுத்தா சாப்பிட்டு போவினேன் பள்ளிக்கூடம். அது அப்படித்தான் நான் சாப்பிடாம எடுத்து வைக்கிறது. ஏனண்டா நான் மேலதிகமாக சாமான் வாங்கி வைக்கிறது தரேன். அந்தண்டாடு காசு கையில் அடைச்சா 1 கிலோ மாவை வாங்கி அதில் ரொட்டியை சுடுறது குட்டியாக வச்சு வைக்கிறது. அதால் இப்படித்தான் செய்கிறேன். வாழ்கின்ற இனிய இதயங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். சூரியன் சுட்டு சரியான வெயிலாகிற அதிகாலை நாங்கள் இன்றைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு சின்னாக்களை அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். இது இந்த எம்முடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒருதற்ற உதவி, அதாவது தன்னுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர் தன்னுடைய பிரதேசத்தில் கஷ்டப்படுற ஒரு உறவுகளுக்கு கொடுத்தது. அநேகமாக புலம்பெயர் தேசங்கள் இருந்தால் உறவுகளுக்கு உதவி செய்கிறவர்கள். உண்மையில் இது ஒரு முன்மாதிரியான செயற்பாடு. யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறார். உண்மையில் எங்களுடைய காணொலியின் வரலாற்றில் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த
நிறைய பேர் வெளிநாடுகளிலிருந்து வாங்கி தந்தவை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவை. ஆனால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்து தான் உழைக்கிற உழைப்பில் ஒரு சிறு தொகையை மிச்சம் பிடிச்சி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு சேர்த்து வச்சு உதவி செய்த ஒரு வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த காணொலியாக இந்த காணொலி அமையும். இப்போ இன்றைக்கு நாங்கள் வளமையாக இன்றைக்கு எங்கே நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ்ப்பாண பிரதேச செயலகர் பிரிவில் உள்ள அரியாறு என்ற கிராமத்திலான் இருக்கிறோம். இந்த காணொலி நீங்கள் வளமையாக பார்த்த ஒரு காணொலி தான். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் முதல் தடவையாக இந்த காணொலியை பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கேட்டு இப்போ நாங்கள் காணொலிக்கு போகிறோம். இதான் அந்த இது இல்லை கரோட்டை பிடிக்கும். ஐயா போங்க நிற்கிறீங்களா ஐயா? இதான் அந்த ரோட்டின் எல்லில் இருக்குது. அப்படி அங்கே பிடிச்சிடுங்கோ. அங்கே எப்படிங்க அங்கே பிடிச்சாச்சு இதான் இல்லை. இப்போ நாங்கள் இந்த தங்கச்சியை நாங்கள் சந்திக்க போகிறோம். போனால் தான் இந்த தங்கச்சியை ஏற்கனவே நாங்கள் எடுத்துனாங்க. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்ப நாங்கள் ஒரு அவையோட விவாதிக்க போகிறோம். சரி பாருங்க. ஓகே, வணக்கம் அம்மா. வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் உங்களோட காணொலி ஒன்று முதல்ல விட்டுனாங்களே என்ன, அப்போ இப்போ சின்னாக்கள் இந்த சப்பாத்துகள் எல்லாம் நீட்டில் சப்பாத்துகள் எல்லாம் பிரிஞ்சு இருக்குன்னு சொல்லி இவர்கள் தங்களுடைய அந்த கஷ்டங்களை வெளிப்படுத்தினாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு உதவுறதுக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தம்பி தான் முன் வந்திருக்கிறார். அப்போ உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஒரு தம்பி ஒரு முன்மாதிரியான செயற்பாடம்மா. தாவடியை சேர்ந்த ஒரு தம்பி, தாவடியை சேர்ந்த டேவிட்ன்ற ஒரு தம்பி தான் செய்தவர். அவர் ஒரு கடை ஒன்று வச்சுக்கிறார். அவரதால் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிற வருமானத்துலேருந்து ஒரு சிறு தொகையை சேர்த்து வச்சிருந்து இந்த காணொலி பார்த்து அநேகமாக நாங்கள் காலமாக விட்டு நாங்களும் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே அவர் எடுத்து கழிச்சவர் என்ன நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க பிந்தி இருக்கிறதே தவிர நாங்கள் இந்த காணொலியை வெளியிட வேணும் சின்ன பிந்துமே தவிர அந்த தம்பி 2 மணி நேரத்துக்குள்ளே எடுத்து கதைச்சி எங்களுடைய முகவரியை கேட்டு எங்கள்கிட்ட நேரடியாக கொண்டு வந்தாரதுக்கு அவர் முயற்சித்தவர். அப்போ நாங்கள் தூரத்தில் இருக்கிறபடியால் அந்த தம்பி கொண்டு வந்து தரவோ அல்லது நாங்கள் போய் வாங்கவும் கஷ்டம். அப்போ எங்கள்கிட்ட கணக்கிலக்கத்தை கொடுத்து அதுக்கூடாக கொடுத்து மிக வேகமாக ஒரு 7 மணிக்குள்ளே போட்டு உடனே எடுத்து ஒரு மனித பண்போடு அந்த தம்பி அண்ணா போட்டிருக்குது, நீங்கள் உங்களுக்கு பார நேரம் கொடுங்கோன்னு சொல்லி தந்தார். ஒரு 6000 ரூபா அந்த தம்பி தந்திருக்கிறார். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தொகை. அதாவது யாழ் மாவட்டத்தில் ஒரு 50 ரூபா கூட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நாங்கள் போய் வாங்கிடாத காலம், தரவும் மாட்டாங்க. தைக்கலா காசு வச்சுருந்தால் பார்க்கவே தர மாட்டாங்க. அப்படி ஒரு சுயநலம் கூடின ஒரு பிரதேசம் தான் இந்த பிரதேசத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். இல்லையென்று சொல்லல, புறநலம் உள்ளாக்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ அந்த தம்பி உடனடியாக உதவி செய்ததுக்கு உண்மையிலே அந்த தம்பிக்கு அதை விட அவருக்கு அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், மனைவி அவர் சந்தோஷமாக இருக்கணும். அந்த தம்பியின் தொழில் வாய்ப்பு, தொழில் வருமானங்கள் பெருகணும். அவர் அவ்வாறு பெருகின்ற பட்சத்தினால் நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அது கடவுள் உண்மையிலே அவருக்கு நேரே நின்று அருள் புரியணும். அப்படியா நாங்கள் செய்வோம். நாங்கள் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு என்னடா தான் உழைக்கிறதுலேயே ஏதோ கொஞ்சம் அப்படியே சேர்த்து கொடுக்குறவ ஆனால் செய்வார். அது மட்டுமில்லை, அவர் எதையும் தொடர்ந்தும் தான் எங்களுக்கு கூட உதவிகள் செய்கிறதாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. சிறுதுளி பெருவெள்ளம். நாங்கள் லட்சங்கள் தான் அள்ளி கொடுக்கணும் இல்லை. என்னோட ஒன்றோட சாப்பாட்டுக்கே வசதி இல்லாதார்கள் லட்சக்கணக்கில் கொடுத்து பிரயோசனம் இல்லை. ஏன்னா அது வந்து சிலவழிஞ்சு போகிறதான் வேற பிரச்சனை. அது எங்களுக்கு ஒரு சிறு துளி தந்து விழுந்தவரை தூக்கி விட சொல்லி தான் நாங்கள் எல்லாரும் கேட்குறோம். கப்பலில் ஏற்றி விட சொல்லல, பிளேனில் ஏற்றி விட சொல்லி நாங்கள் சொல்லல. எங்களுக்கு சின்ன துணை உதவி. அந்த அடிப்படையில் அந்த டேவிட்ன்ற குடும்பம் நல்லா இருக்கணும். இறைவனுடைய கடைக்கண் பார்வை இருக்கணும். அவர் செல்லும் இடமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் அவருக்கு ஏற்படுற துன்பங்களிலிருந்து இறைவன் நேரடியாக நின்று தடுத்து அவருக்கு நன்மைகள் செய்ய வேணும் என்று சொல்லியும் அவர் சகல சௌவாக்கியங்களை பற்றி மகாராசனாக இருக்கணும், இந்த பிள்ளைகள் மகாராணியாகவும் மனைவி மகாராணியாகவும் இருக்கணும் என்று சொல்லி எல்லாம் கேட்டு இறைவனை கேட்டு நாங்கள் அந்த காணொலிக்குள்ளே முதல் தலைவாக இறங்குறோம். மிகப்பெரிய சந்தோஷம். யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்களுக்கு உதவி செய்தது. அப்போ உண்மையாக சந்தோஷப்படுறோம். அப்போ நாங்கள் இப்போ 3 பேருக்கான சப்பாத்து தான் நாங்கள் இந்த பெரியவர் அடுத்த பெரியவர் வருது. இந்த குட்டி அம்மாவுக்கு சப்பாத்துங்களுக்கு கிடைக்கல. இந்த இவ போட்டுக்கிற சப்பாத்து இவ சொல்கிறா இரவல் வாங்கினு சொல்லி. அப்போ இப்போ அம்மா உங்களுக்கு மேலதிக தேவைகள் அப்படி இப்போ நாங்கள் அந்த சப்பாத்து இருக்கா தரப்போகிறோம் கொடுப்போம். இப்போ இன்றைக்கு இருக்க அந்த தம்பிருங்கோ சின்ன வந்துருங்கோ பாப்பம். கதிரையும் இல்லைப்பா, அவர்கிட்ட கதிரை வசதிகளும் இல்லை தான். பார்த்தீங்கன்னா இந்த கேன்சன் ஷூ பலஸ்லாம் இதை எடுத்து நாங்கள் மொத்த விலை உண்மையிலே அவர் 7,450 ரூபா போட்டிருக்கிறாரு. 8,400 ரூபா. அப்போ நாங்கள் அவர்கிட்ட அடிப்பட்டு குத்துப்பட்டு வாங்கின இது தெரியுதா? 7,000 பாருங்க, 7,400 ரூபா. அப்போ நாங்கள் மிகுதி காசை நாங்கள் போட்டு நாங்களே அந்த தம்பி 6,000 ரூபா தரைக்கு
நாங்கள் அம்மா ஒரு 1000 சொச்சம் போட்டு உங்களுக்கு எடுத்து தந்துருக்கிறோம். இதற்கு அப்படிங்க அம்மா பில்லாம் படியா பார்த்துறீங்களா பில் படியா தெரியுது பாருங்க தெரியுது. பாய் இந்தாங்க அம்மா இந்த பில். இப்போ உங்களுக்கு எத்தனை நம்பர், உங்களோட நம்பர் எத்தனை? ஊரான் நம்பர் போட்டு பாருங்க. அப்படா எங்களை வீட்டில் கதிர வசதிகளும் இல்லை. இதுவன் பெரிய வண்டி குட்டியண்டையை போடுங்க பாப்பா. குட்டியண்டி ஊரான் அது இது 2 மற்ற வந்து வரவே மாட்டுது இது. அப்போ கிட்ட சொக்ஸ் எல்லாம் இருக்குதானே? சொக்ஸ்கள் இருக்குதானே பாருங்க தெரியுதா? அப்போ அதை கலட்டுங்க குட்டி போடுங்க குட்டியன் கொஞ்சம் கூட்டி அப்போ மேலே ஏறுனுட்டு போடுங்க தெரியல. பக்கத்து விட்ட போய் கேட்டு நான் சப்பாத்து அதை பெறமாட்டேன். பள்ளிக்கூடம் ஓ மற்ற இடங்கள்ல மற்ற தங்கட புள்ளிகளுக்கு இருக்கு. குட்டியன் அளவா? ஓ நல்ல ஆளாவுங்க பாத்தீங்களா? போடுங்க. அதான் நாங்கள் கூட நம்பர் வாங்கினா அப்புறம் அவங்க கூட ஆடையக்க அழுகுறாங்களே என்ன புள்ளிகள் பாவம் இல்லை பிரிஞ்ச எப்படி அம்மா படிக்கிற புள்ளிகளுக்கு யாரும் உதவி செய்யணும், பிரச்சனை இல்லை. வாங்க செல்லம் அடுத்த வாங்க இருங்க. நன்றி சொல்லல நன்றி. அப்ப இதே எனக்கு தேவையில்லை இருக்கு அங்கால போடுங்க. இந்த சப்பாத்தி இருக்கு அங்கால போடுங்க. பழசா கழிக்க கூடாது, அதுக்கும் உதாவும் வையுங்க ஒரு இதுக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி ஓ காட்டுங்க. பெரியவங்களா பரவாயில்லை என்ன ஒட்டு நிக்காங்க அடி இதை ஒட்டு விட்டுடுதுங்க அங்க ஆடுங்க. இங்க இதெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்குண்ணே எல்லாம் பிடிச்சி அதெல்லாம் பிடிச்சிருது. ஓகே ஓகே. என்னடா நான் வண்டியோட இருந்து விளம்புறேன். இப்படி நீங்க சேவை செய்தால் குறையும். லஞ்சா நம்பர் அவன் பெரிய வண்டி என்ன இது மற்ற வண்டி என்ன ரைட். இதை போடுங்க. எப்படி சப்பாத்து குறைவா தான் போடுங்க. மண்ணுங்க மண்ணை துறைங்க காலை துறைங்க மண்ணு போடுங்க. நோமலா போடுறானே நோமலா இது அது போடு இல்லை அது போடைக்கு உள்ளுக்கு நல்லபடியா சமாந்திரமா விடுங்க. இனி போடுங்க. அதை பிடிச்சி கொண்டு தாங்க போடணும். பெரியவனோட தான் எல்லாம் கேட்கணும் பார்ப்போம். அது பெரிய கண்டது. என்ன செல்லம் கால் பெருத்து போச்சு, கால் பெருத்து போச்சு. படியா போடுங்க பாப்போம். கட்டு கொஞ்சம் இழக்கணும். ஓ கொஞ்சம் கட்டை இழக்குங்க, அதில் போகாது. பார்த்தீங்களே இல்ல கட்டு சப்பா தான் வகுப்பு கூடி நாங்கள் போடுறது. சரி இருக்கா சப்பாத்தில் காட்டுங்க பாப்போம். கிட்ட வாங்க சேலம் கிட்ட வாங்க பாருங்க. இப்போ எல்லாரும் புது சப்பாத்து போட்டிருக்கணும் பாருங்க. பாருங்க அது சொக்ஸ் அவைய துவச்சி போட்டிருக்கணும். என்னண்டா அன்றைக்கு விளையாட்டு போட்டி காமிவேக்கி அப்போ அதால் அதெல்லாம் சொக்ஸை துவச்சி என்னதுக்கு நன்றி? ஓ இவ்வளோ ஆளும் என்ன செய்த நீங்கள்? அப்போ இப்போ என்ன சப்பாத்து போட்டுக்கிறீங்க? அப்போ மனசில் எப்படி இருக்குது? சந்தோஷம்.
சந்தோஷம் இருக்குது என்ன சரி குட்டியம்மாவுக்கு அவையின் அந்த பட்ஜெட் காணாது நாங்கள் அது மிக விரைவில் இவைக்கான சப்பாத்துகளை வாங்கி பலர் முண்டியடிச்சு நிற்கிறார்கள் தாரதுக்கு நாங்கள் இப்போ நான் விரைவில் அதை வாங்கி தருவோம் பிள்ளைக்கும் இந்த அம்மா கணவற்ற துன்புறுத்தல் காரணமாக அவரை பிரிஞ்சிருக்கிறார் சரியான கஷ்டம் 5 பிள்ளைகள் அப்போ எங்களோட முதல் காணொலியில் எங்களோட சப்பாத்துகள் பழுதாகினு சொல்லி கேட்டதற்கு அமைய யாழ் மாவட்டத்தை சேர்ந்த தாவடியை சேர்ந்த ஒரு இளைஞர் தன்னுடைய உழைப்பில் இருந்து ஒரு சிறு தொகையை சப்பாத்துக்கு தந்திருக்கிறார் 6000 ரூபா சப்பாத். இந்த 3 பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பொம்பளை பிள்ளைக்கு இல்லை இப்போ சுவிஸ் நாட்டில் இருந்தும் கனடா நாட்டில் இருந்தும் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு என்னென்ன தேவை அவங்கள உடனடியாக கேட்டு தங்களுக்கு அந்த அந்த விவரங்களை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் இப்போ மேலதிகமாக இந்த சகோதரியோட கதைக்கிறோம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதம்மா இந்த நன்றி சொல்லலையா அந்த ஐயோ அவருக்கு மிக நன்றி. ஏன்னா பிள்ளைகளுக்கு நான் இப்போ கிழிஞ்ச சப்பாத்தோட பள்ளிக்கூடம் போகிறவன் நான் தான் பள்ளிக்கூடம் வேலையை போகிறேன். நான் பள்ளிக்கூடத்தை சமைச்சிட்டு தான் 7 மணிக்கு கெதியாக வருவேன். இங்கே பக்கத்து விட்டான் பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேன். நான் சின்ன ஆக்கலாண்டு 7 மணிக்கு டப்பாண்டு வந்து பிள்ளைகளை படிக்கிறதுக்கு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே விடுறாது. அப்படி சரியான ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு என்ன செய்கிறேன்டே தெரியாமல் தான் நான் வாழ்கிறேன். கிழிஞ்சதை பார்த்தாது பரவாயில்ல போட்டு கொண்டு போங்கன்னு விட்ட கடவுள்கிட்ட உதவியால் இவை என்ன தொடர்பு கொண்டு இப்போ அவை எனக்கு இந்த உதவியை கணேசன் சார்ன்றவர் எனக்கு இந்த உதவியை செய்திருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு பிள்ளைகளை விளையாட்டு போட்டி அதுக்கு கூட சப்பாத்தி இல்லை. நான் நேற்று பக்கத்தில் போய் எல்லாரையும் கேட்க சொன்னேன் வெங்கட பள்ளிகளுக்கு ஸ்கூல் அதால் தெரியலான்ட்டு. அப்புறம் எனக்கு இந்த இவர் சார் தான் ஃபோன் பண்ணி சொன்னார் இப்படி உங்களுக்கு சப்பாத்தி தாரம்ண்டு. பெரிய ஒரு உதவி அவருக்கு மிகுந்த நான் சரியான சந்தர்ப்பத்தில் கிடைச்சிருக்கேன். அந்த சந்தர்ப்பத்தை தான் நான் என்னடா இந்த பிள்ளைகள் அதை மணினோட வகுப்பண்டேக கிழிஞ்ச சப்பாத்தோட செய்யலாது இருந்தாலும் போதான் வேணும் என்று நான் இந்த முயற்சியில் வேலைக்கும் போகணும் பிள்ளைகளையும் பார்க்கணும். என்னடா பிள்ளைகளை வளர்த்து விடணும். நாளைக்கு நான் பிள்ளைகளை வளர்த்து நான் இப்போ கஷ்டப்படுறது வேறொரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நான் உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் வாழ்கிறேன். நான் இப்போ இருக்கக்கூட நான் சொந்த காணி இல்லை. ஒரு வீட்டில் இருந்து அதை சாமானெல்லாம் வழியால் எடுத்து போட்டு 2வது போது இந்த வீட்டுக்காரர் என்னை வந்து ஒரு 6 மாதத்துக்கு நான் அவள் போயிட்டேன் மகளை அனுப்ப. நாம் ஒரு சொந்த காணி இல்லை ஒரு ஹோட்டல் போட்டு இருக்கக்கூட என்னோட வசதி இல்லை. அப்படித்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓடி சில நேரம் பள்ளிக்கூடத்தில் உழைக்கிறத கூட எனக்கு காணாது. பின்னேரத்துலேயும் சில வேலை வீடு கூட்ட முத்தம் கூட்ட போகிறேன். நான் எனக்கு என்ன அந்த வருமானம் காணாது. அவர் கொஞ்சம் இதால் நான் விட்டுட்டேன். நடுக துன்பப்படையலாது இருந்து அடிக்கல் பண்ணி பிள்ளைகள் பாதிக்கப்படையலாது என்று சொல்லி நான் பிள்ளைகளை விட்டுட்டு வேலையை போய் தான் இந்த குடும்பத்தை பார்க்குறேன். சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டம். சில நேரம் நைட்டில் என்ன சாப்பிட்டு நீங்கள் காலம் நைட்டில் சாப்பாடு செய்துட்டு அந்த சாப்பாட்டை நான் சாப்பிடாம ஒழிச்சு வாழைக்க மூடி வைக்கிறது. என்னோட காலமே பிள்ளைகளை விட்டுட்டு பள்ளிக்கூடம் போட்டுமெண்டு நான் சாப்பிடாம 7 மணிக்கு அங்கே அதிபருக்கே தெரியும் 7 மணிக்கு வந்து இவையை வலிக்கெடுத்து தான் நான் கொண்டே விட்டுட்டு கடைசியால் நர்சரிக்கு விட்டுட்டு தான் நான் மிச்ச வேலை பார்த்து சாப்பாடு மத்தியானத்தில் சாப்பாடு இல்லை மாதத்தில் எனக்கு அந்த கூட்டுற சாப்பாடு தெரியும். நான் பள்ளிக்கூடத்தில் இப்போ அந்த கடையில் எனக்கு நம்பி கடனும் தெராயினேன். என்னென்னா நான் கஷ்டம் தரமாட்டேன்ண்டு அப்படி எத்தனையோ பேர்கிட்ட 500 1000 தாண்டு தான் நான் அந்த பிள்ளைய வளர்க்குறேன். ஆனால் இந்த மத்தியில் இந்த ஆக்களெல்லாம் நல்ல வசதியாக இருக்கினேன். என்ன திரும்பி கூட பார்க்குறீல. அப்படி இருக்க எனக்கு இப்படி ஒரு உதவி வீடு தேடி வந்து செய்யணும்ன்ட்டு கடவுள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது என்று தான் நான் நினைப்பேன். நான் கடவுளை தான் நம்புகிறேன். உயிருக்கெல்லாம் நான் ரெயினுக்கெல்லாம் இருந்து சாகிறதுக்கு கூட நான் போனேன். பிறகுதான் யோசிச்சேன் நான் சாகக்கூடாது காட்டணும். ஏனுமா புள்ளிகளை வளர்த்தீங்கடா உங்களோட புள்ளிகள் நல்லா பார்க்குங்களானே ஆக்கள் என்ன கேவலம் கதைச்ச 5 பிள்ளைகள் அது இதுண்டு கதைச்ச இந்த சொல்லுக்கு நான் வாழ்ந்த பிள்ளைகள் மூலமாக நான் என்ன போல் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யணும். நான் நிறைய நல்ல மனசு கடவுளை நான் நடுக வேண்டது. அதனால் எனக்கு இந்த கேட்டுக்க வந்து எனக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கு. இல்லை எனக்கு சாப்பாட்டுக்கு நான் 1/4 கிலோ சீனி எனக்கு உண்மையாக உங்களுக்கு சொன்னேன். சாப்பாட்டுக்கு செய்வீங்க ஒரு நாளைக்கு 2 கிலோ மாவு வேணும். காலமே சாப்பாடு பின்னாடி சாப்பாடு நான் உழைக்கிறதே காணாது. 1 கிலோ அரிசி போட்டு அடிக்கடி போட்டு சாப்பிடுற அப்ப சாப்பிட சின்னங்களுக்கு ஆச்சலுக்கு பாசிக்கு என்ன தேவை என்று சொல்லுங்க. இவங்களை பள்ளிக்கூடத்துக்கு இது சப்பாத்து சரி. இந்த பொம்பளை பிள்ளைக்கு இருக்க பின்னுங்க இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு சப்பாத்து வேணும். அந்த அளவு திட்டத்திற்கு அப்படியா சொல்லுங்க. மற்றது அவருக்கு எந்த தேவை அவருக்கு படிப்பு சம்பந்தமா என்ன வேணும்? அவருக்கு படிப்பு நர்சரிக்கு போறவா பேக்கரி போத்தலைகள் அதுகள் வேணும். அவருக்கு என்ன சூவில்லை அவாக்கும் சூவில்லை என்ன சாப்பாட்டுக்கு எனக்கு உதவி செய்யலாம். நான் இருக்கிறதுக்கு
இவங்களுக்கு அம்மா இப்போ ஏனைய தேவைகள் பள்ளிக்கூட பேக்குகள் இருக்குதா? பேக்குகள் இல்லை, அவன் கையெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. இவர் தான் பையில கொண்டு போகிறான். இப்போ எத்தனை பேருக்கு பேக் தேவையம்மா? 4 பேருக்கு பேக் தேவை. அப்படியா சொல்லுங்க, 4 பேருக்கு பேக் தேவை. இப்போ சாப்பாட்டுக்காம்மா உங்களுக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட எவ்வளோ முடியுது? அண்ணலை வேலை சொல்லுங்க, 30,000 தேவை. இந்த பேக்குக்கு 4 பேருக்கும் பேக் தேவைன்னு சொல்கிறீங்க. வேற என்னம்மா உங்களுக்கு படிப்பிச்சம்மா? இந்த பள்ளிக்கூடத்துல சீலுட துணி கொடுக்குறதா? துணி என்ன மாதிரி துணி இருக்குது தைக்கிற ஒரு ஷர்ட் அப்ப இவங்களுக்கு 3 பேருக்கு 324 இது இருக்கு, துணி இருக்கு. பொம்பளை பிள்ளை அப்ப கிட்டத்தட்ட 3 பேருக்கு உடுப்பு தைக்கிறேன்னு சொன்னா ஒரு 3000 ரூபா தேவை. என்ன 3000 ரூபா தேவை? அதையும் இந்த காணொலியை நாங்கள் வெளியிடுறோம், பார்க்குறவர்கள் யாராவது தைக்க கொடுத்துருக்குறோம். உண்மையா அந்த முன்னுக்கு விட்டு தையல்காரிட்டு அந்த யூனிஃபார்ம் கிடாக்கு தையல் காசை கேட்டுட்டு விட்டுட்டேன் அடுப்ப காசு இல்லாம விட்டு. சரி, இப்போ யூனிஃபார்ம் பிரச்சனைக்கும் உங்களுக்கு 3000 தான் வேணும். பேக்கி 4 பேருக்கும் தேவை. அண்ணளவாக 30,000 சாப்பாட்டுக்கு. வேறு என்ன நீங்கள் வாழ்வாதார உதவிகள் அப்படி எதுவும் கேட்டீங்க? நான் என்னண்டா வீட்டுல கோழி எதுவும் வளர்த்தா அந்த முட்டை கூடு இருக்கு உங்கள்கிட்ட? கூடு அந்த வீட்டுக்காரங்க மற்ற கூடு தருவாங்க. ஓ, அந்த கூடு எந்த கூடு? அது அந்த சின்ன கூடு. சின்ன கூட்டுக்கு சரி அது காணாது. ஒன்றும் இல்ல, அதால நான் நிறைய கோழி கூடு ஒன்று வாங்கி தந்தா அதை பார்க்கறது தான் முன்னுக்கு கொண்டு நடத்துங்க. சரியம்மா, வேறு என்ன நாங்கள் கதைக்கு போகணும்? முக்கியம் இவ எந்தெந்த பிள்ளைகளோட சாப்பாடும் படிப்பு இதுகளும் தான் போயினோம். இப்போ காலமெண்டக்கு என்ன சாப்பிட்டவே கிட்டத்தட்ட ஒரு அண்ணளவாக ஒரு 75,000க்குள்ளே இவங்க தான் கோழிக்கூடுகள் வாங்கி கொடுக்கலாம். அவ்வாறான உதவிகளை தொடர்ந்து செய்ய விரும்புவார்கள். 077 69 35 33 8 வாட்ஸ்அப் இலக்கத்தினோட தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் அந்த உதவிகளை எங்களோட தந்தீங்கன்னா கொடுக்கலாம். நாங்கள் இப்போ அந்த டேவிட்டின் உதவியை கொடுத்து மிக்க மகிழ்ச்சியோட காணொலி விடைபெறுகின்றோம்மா. கொடுப்பாங்களா ராய் பிள்ளைக்கு அடுத்த முறை வரைக்கும் நிறைய சாமான் வாங்கி நம்ம உங்களை பற்றி தெரியாம ஒருத்தருக்குமே தெரியாம இருந்தது. ஆனா இந்த கணேசன் குரல்ன்றதான் என்னை தொடர்பு கொண்டு என்னோட வந்து என் குடும்ப நிலையை கேட்டு அவர்கள் அறிந்து எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கணேசன் குரலுக்கு நான் பெரியோரு கும்பிடும் பெரியோரு நன்றியும். எனக்கு உதவி செய்கிறவையை விட எனக்கு முன் வந்து என்னை நோக்கி என்னை பற்றி கதைச்சி என் வீடியோவை எடுத்து அனுப்பின அவருக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருப்பேன். பெரியோரு நன்றி. அந்த கணேசன் குரலுக்கு அவை எப்பவுமே இதை நடத்தி நிம்மதியாக வாழணும். 3 பிள்ளைகளையும் பள்ளிக்கூடம் விட்டுட்டு அவைக்கும் காய்ச்சல் இயலாது, உடம்பு சுகாயினம் மேலாதவையானது புறவா. அப்படி இருந்தும் தங்களோட குடும்ப நிலையை யோசிக்காம தன்னை வைஃபோட வந்து என் பிரச்சனையை கேட்டு என் பிள்ளை இந்த சப்பாத்தெல்லாம் கிழிஞ்சிருக்கான்னு பார்த்து எனக்கு இந்த உதவியை செய்தவ அவர்களும் என் பிள்ளைகளும் இந்த கணேசன் குரல் மூலம் அவர்கள் நல்லா இருப்பினர் என்று நான் கும்புற தெய்வத்தை நடுக வேண்டிக் கொள்ளும்.